அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் இந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதி ரிசல்ட் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட். சரிங்களா? இதை பற்றி தெரியணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது நமக்கு அந்த குரூப் 4ல் 218 விஏஓக்கான பணியிடங்கள் இருக்குது. ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை அமர்வு, அதாவது உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வு பார்த்தீங்கன்னா ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. தடை மாதிரி மாதிரி போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா 218 விஏஓ நேரடி நியமனத்துக்கு தடை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால உங்களுக்கு பாதிப்பு எதுவுமே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போதைக்கு 218 வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 218 வேக்கண்டுக்கு ஆல்ரெடி விஏஓ இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணியிடம் மாறுதலுக்கான கலந்தாய்வு வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஏஓ ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு கிராமத்தில் வேலை பார்ப்பாரு. அவருடைய சொந்த ஊருக்கு பக்கத்தில் அவர் வேலை பார்க்கலாம்னு நினைக்கலாம். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பணியிடம் மாறுதலுக்கான விண்ணப்பம் கொடுத்துருக்கலாம். ஸோ அதற்கு கவுன்சிலிங் வைப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு கவுன்சிலிங் வைப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆனால் வேகன்சி அங்கே இருக்கும். அந்த வேகன்சி இப்போ நேரடி நியமனத்துக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்னுடைய போஸ்ட்டை அங்கே போட்டுட்டு இதை வேக்கண்டாக வச்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி இருக்கிற போஸ்ட்டை வேக்கண்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது அவருடைய கொரிஸாக இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் 218 விஏஓ அதாவது காலி பணியிடங்களின் நேரடி நியமனத்துக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. யார் இந்த கேஸ் போட்டிருக்காங்கன்னா, தமிழக கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்துக்கான பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அருள்ராஜ் அவர்களும் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் அகமது பயாஸ் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 218 போஸ்ட்டு பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வு வச்சு ஆல்ரெடி வேலை பார்க்கக்கூடிய விஓக்களுக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்ட பணியிடத்துக்கு மாறுதல் வழங்கிட்டு அகைன் 218 வேக்கண்ட் இருக்குதான் செய்யும். ஏன்னா இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. இந்த இடம் வேக்கண்ட் ஆகும். இப்போ அந்த வேக்கண்ட்டுக்கு இவங்க அங்கே போயிடுவாங்க, இந்த இடம் வேக்கண்ட் ஆகும். இதில் என்ன பண்ணுங்க, புதுசாக நேரடி நியமனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால போஸ்ட்ல எந்தவித 218 போஸ்ட் உங்களுக்கு இருக்குது, அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபருக்கான கவுன்சிலிங் நடத்திட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஓவை டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிவிட்டு அடுத்து அந்த பிளேஸ் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா விஏஓ பணியிடம் எப்படி சூஸ் பண்ணுவீங்கன்னா மாவட்ட அடிப்படையில் சூஸ் பண்ணுவீங்க. விஏஓ தூத்துக்குடி, விஏஓ தருமபுரி, இந்த மாதிரி சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிராமங்கள் மாறுபடும் இல்லையா? ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஏஓக்கு பணியிட மாறுதலுக்கான கலந்தாய்வு நடத்திட்டு அகைன் என்ன பண்ணுங்கள், 218 ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு தான் இது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இது பயப்படக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதி ரிசல்ட் வந்த மாணவர்களுக்கு இது ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். தேங்க்யூ.